ஹலோ மக்களே, இந்த ஐபிஎல் சீசனுக்காக எக்கச்சக்கமான ட்ரேட் நடந்து முடிஞ்சிட்டு அது மட்டும் இல்லாமல் இனிமேல் நடக்க போகுது. ஏன்னா ட்ரேட் விண்டோ இன்னும் ஓப்பனில் தான் இருக்கு. ட்ரேட் விண்டோ ஆக்ஷனுக்கு 1 வீக் முன்னாடி தான் க்ளோஸ் ஆகும். ஸோ அது வரை இன்னும் நிறைய ட்ரேட் நடக்க தான் போகுது. இப்போ இந்த ஐபிஎல் 2026க்காக கிட்டத்தட்ட 10 ட்ரேட் நடந்திருக்கு. அது மோஸ்ட் ஆஃப் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க இருந்தீங்கன்னா இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி இந்த வீடியோக்குள்ள கொடுத்துட்டு அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போவோம். இந்த ஐபிஎல்லையே ஃபர்ஸ்ட்டாக நடந்த ட்ரேட் என்ன அப்படின்னா அது ஷர்துல் தாக்கூரோட ட்ரேட் தான். அதாவது எல்எஸ்ஜி ஷர்துல் தாக்கூரை எம்ஐட்டே வெறும் 2 CRக்கு கொடுத்துட்டாங்க. இது எம்ஐயை பொறுத்தவரையும் ஒரு பக்கா ஸ்டீல்னே சொல்லலாம். ஏன்னா ஷர்துல் தாக்கூர் கண்டிப்பா ஆக்ஷனுக்கு போயிருந்தார் அப்படின்னா கண்டிப்பா 2 CRக்குலாம் கிடைச்சிருக்க மாட்டாரு. இதில் அதிகமாக தான் போயிருப்பாரு. பட் எம்ஐ அவரை வெறும் கம்மி பிரைஸ்க்கே வாங்கிட்டாங்க. பார்ப்போம் இந்த ஐபிஎல் 2026ல என்ன பண்றாரு அப்படின்னு. இப்போ அந்த ட்ரேடை ஃபாலோ பண்ணி நடந்த இன்னொரு ட்ரேட் தான் ஷர்ஃபேன் ருத்தஃபோர்ட் ட்ரேடு. அதாவது ஜிடி ஷர்ஃபேன் ருத்தஃபோர்ட வெறும் 2.6 CRக்கு எம்ஐட்ட கொடுத்துட்டாங்க. இதுவும் எம்ஐயை பொறுத்தவரையும் ஒரு டீசென்ட் பிக்னே சொல்லலாம். கண்டிப்பா இந்த ஆக்ஷன்ல பவர் ஹிட்டர்ஸ்க்கு அதிக டிமாண்ட் இருக்கு. ஸோ அதனால இவர் ருத்தஃபோர்ட் கண்டிப்பா ஆக்ஷனுக்கு போயிருந்தார் அப்படின்னா கண்டிப்பா 2.6 CR கிடைச்சிருக்க மாட்டாரு. இதோட கொஞ்சம் அதிகமாக தான் போயிருப்பாரு. பட் ஒன்ஸ் அகைன் எம்ஐ அவர் வெறும் கம்மி பிரைஸ்க்கு எடுத்துட்டாங்க. பார்ப்போம் இந்த ஐபிஎல்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்றாரு அப்படின்னு. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது தான் இந்த வருஷத்தோட பிக்கெஸ்ட் ட்ரேடான ஜடேஜா ட்ரேடு. அதாவது ஜடேஜாவை 14 CR கொடுத்து சிஎஸ்கே இருந்து ட்ரேட் பண்ணிட்டாங்க. அதோட அப்படியே சாம் கரனையை கொடுத்துட்டு அங்கிருந்து சஞ்சு சாம்சனை 18 CRக்கு சிஎஸ்கே ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு 2 டீமுக்குமே நல்ல பெனிஃபிட்னே சொல்லலாம். ஏன்னா ஆர்ஆருக்கு கண்டிப்பா ஒரு ஆஃப் ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் தேவைப்படுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஜடேஜா ஆர்ஆருக்கு போய் கேப்டனாகவும் ஆக போறாரு. அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கேக்கும் தோனிக்கு அப்புறம் ஒரு நல்ல விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் தேவைப்படுச்சு. இப்போ சஞ்சு சாம்சன் வந்ததால அந்த இதுவும் தீர்ந்துட்டு ஸோ 2 டிஃப்ரெண்ட் பிளேயர்ஸ் 2 டிஃப்ரெண்ட் ஜெர்சியில் இந்த ஐபிஎல் 2026ல ப்ளே பண்ண போறாங்க. பார்ப்போம் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு. இப்போ நம்ம அடுத்த ட்ரேடுக்கு போமா. அடுத்து தான் முகமது ஷமியோட ட்ரேடு. அதாவது எஸ்ஆர்எச் ஷமி எல்எஸ்ஜிக்கு வெறும் 10 CRக்கே கொடுத்துட்டாங்க. பட் உங்களுக்கு இப்போ தெரியலாம் ஷமி இப்போ இருக்கிற ஃபார்முக்கு 10 CR அதிகம் அப்படின்னு. பட் ஷமி என்னதான் இப்போ ஃபார்ம் அவுட் இருந்தாலும் அவர் ஒரு வேர்ல்ட் கிளாஸ் பவுலரு. அது மட்டும் இல்லாமல் எல்எஸ்ஜிக்கும் நல்ல இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் தேவைப்பட்டுச்சு. அவங்க கண்டிப்பாக ஆக்ஷனில் போயிருந்தாங்க அப்படின்னா ஷமி மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பவுலரை கண்டிப்பாக எடுத்துக்க முடியாது. ஸோ இப்போ ட்ரேட்லேயே ஷமியை வாங்கிட்டாங்க. ஸோ என்னை பொறுத்தவரை இது ஒரு நல்ல ட்ரேட்னே சொல்லுவேன். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற ட்ரேட் தான் மயங்க் மார்க்கண்டே ட்ரேடு. அதாவது கேகேஆர் மயங்க் மார்க்கண்டேவை வெறும் 30 லட்சத்துக்கு எம்ஐ ட்ரேட் பண்ணிட்டாங்க. ஒன்ஸ் அகைன் எம்ஐ ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா இந்த ஆக்ஷனில் கண்டிப்பாக லெக் ஸ்பின்னர்ஸ்க்கு டிமாண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ட்ரேட்லேயே வெறும் 30 lakhsக்கு மயங்க் மார்க்கண்டேவை ட்ரேட் பண்ணிட்டாங்க. என்னதான் இப்போ மயங்க் மார்க்கண்டே அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்தாலும் பட் அவர் எம்ஐ காண்டி ரொம்பவே சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஹோம் கம்மிங் அவருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற ட்ரேட் தான் அர்ஜுன் டெண்டுல்கர் ட்ரேடு. அதாவது எம்ஐ அர்ஜுன் டெண்டுல்கரை வெறும் 30 லட்சத்துக்கு எல்எஸ்ஜிட்ட கொடுத்துட்டாங்க. இந்த ட்ரேடு குட் ட்ரேடா இல்லை பேட் ட்ரேடான்னு சொல்லிட்டு நமக்கு 2026 ஐபிஎல் தான் தெரியும். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது தான் நிதிஷ் ராணா ட்ரேடு. அதாவது ஆர்ஆர் நிதிஷ் ராணாவை 4.2 CRக்கு டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு ட்ரேட் பண்ணிட்டாங்க. என்னை பொறுத்தவரை இது ஒரு நல்ல மூணே சொல்லலாம். ஏன்னா டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு போன வாட்டி கேஎல் ராகுல் கடைசி ஒரு ஃபியூ மேட்சா ஓப்பனிங்ல ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஸோ அதனால அவர் ஓப்பனிங் ஆர்டர் வச்சுட்டு இந்த வாட்டி ஒரு நல்ல மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த நிதிஷ் ராணாவை ட்ரேட் பண்ணியிருக்காங்க. 4.2 CRக்கு நல்ல பிளேயர்னே சொல்லலாம். பார்ப்போம் இந்த 2020 ஐபிஎல்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்றாரு அப்படின்னு. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற ட்ரேட் தான் டானவன் ஃபெரேராவோட ட்ரேடு. இப்போ ரீசெண்ட் டைம்ல T20ல ரொம்பவே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அவரை போய் டிசி ஆர்ஆர்ட்ட வெறும் 1 CRக்கு கொடுத்துருக்காங்க. இவர் மட்டும் இந்த ஐபிஎல் ஆக்ஷனுக்கு வந்திருந்தார் அப்படின்னா கண்டிப்பா இதோட அதிகமாக தான் போயிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்ட் டேஸ்ல நல்ல ஃபார்ம்லேயே இருக்காரு. இவர் போய் டிசி ஏன் ட்ரேட் பண்ணாங்கன்னா இப்போ வரையும் புரியவே இல்லை. ஆனால் இது ஆர்ஆருக்கு ஒரு நல்ல ஸ்டீல்னே சொல்லலாம். வெறும் 1 CRக்கு டானவன் ஃபெரேரா மாதிரி ஒரு பிளேயர்லாம் கிடைக்கவே மாட்டாங்க. ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ் அவரை எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே மக்களே, அவ்வளோதான் இந்த வீடியோ. இதுவரையும் ட்ரேட் விண்டோ ஓப்பனாக தான் இருக்குது. ஸோ இனிமேல் ட்ரேட் நடக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய ட்ரேட் ரூமர்ஸாக இருக்குது. அதில் ஏதாவது ஒன்றாவது அஃபிஷியலாக வரும், நம்ம அப்போ பார்த்துக்கலாம். ஸோ ஓகே மக்களே, அவ்வளோதான் இந்த வீடியோ. அப்படி இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்துட்டீங்க. இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் மக்களே.